டைட்டில் தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. எஸ், வாஷிங் மிஷின் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு காலத்தில் துணி துவைக்கிறது எவ்வளோ கஷ்டமான வேலை அப்படின்னு தெரியும். ஆனால் இப்போது வாஷிங் மிஷின் இருக்கிறதுனால அந்த வேலை ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஆனால் எல்லா வாஷிங் மிஷினும் வந்து நம்ம யோசிக்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி துணி துவைச்சி தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அப்படி ஒரு வாஷிங் மிஷின் கஸ்டமைஸ் பண்ணி ஏஐ டெக்னாலஜியோடு இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். எஸ், அந்த மாதிரி ஒரு வாஷிங் மிஷின் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சாம்சங்குடைய ஏஐ Ecobubble ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின் டிஜிட்டல் இன்வெர்ட்டர் டெக்னாலஜியோட வந்திருக்கு. இது கூடவே மற்ற வாஷிங் மிஷினில் இல்லாத நிறைய புது ஃபீச்சர்ஸும் இவங்க கொடுத்துருக்காங்க. Ecobubble சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதோட இன்பில்ட் வைஃபை இருக்குது. ஸ்மார்ட் திங்ஸோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஹைஜீன் ஸ்டீம் வாஷ்னு எல்லா ஃபீச்சர்ஸும் எப்படி இருக்குன்னு குவிக் ரிவ்யூ நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எப்போ மாதிரி அன்பாக்சிங். அதோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் பானா. இது டெக்னிக்கல் சென்னை. இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க முடியும். வாஷிங் மிஷின் எனக்கு இப்படி தான் பேக் ஆகி வந்துச்சு. இங்கே வந்து உங்களுக்கு மாடல் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் எவ்வளோ பவர் சப்ளை தேவை, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பாக்ஸ் மேலேயே இருக்குது. இதை வந்து நீங்கள் பாஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. மாடல் நம்பர் எல்லாமே பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே ஒரு ஸ்லீக் ப்ரீமியம் டிசைனோட வாஷிங் மிஷின் இருந்தது. என்னுடைய பழைய வாஷிங் மிஷின் வந்து ஒயிட் கலர், இது வந்து ஒரு கிரேயிஷ் டோன் அப்படின்னு பார்க்கும்போதே வந்து ரொம்பவே கிளாஸியாக இருந்தது. இது அயனெக்ஸ் கலர் அப்படின்னு தான் இவங்க சொல்கிறாங்க. கெப்பாசிட்டி 9 kg கொடுத்துருக்காங்க. ட்ரம்மும் ரொம்பவே பெருசாக இருக்குது. அதனால் ஹெவி லோடு இதில் பண்ணலாம். அதாவது கர்டென்ஸாக இருக்கட்டும், பிளாங்கெட்ஸ், பெட்ஷீட்டுன்னு எல்லாமே வந்து இதில் வந்து ஸ்டஃப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கெப்பாசிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. வாஷிங் மிஷின் மேல் பக்கம் கண்ட்ரோல் பேனல் இருக்குது. இதில் வந்து ஒரு மெட்டல் நாப் கொடுத்துருக்காங்க. இந்த நாப் வழியாகவே நீங்கள் என்ன சைக்கிள் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணுற மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணி நீங்கள் வாஷ் சைக்கிள் என்ன அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பொதுவாக மற்ற வாஷிங் மிஷினில் 10-15 வாஷ் சைக்கிள் தான் அவைலபிளாக இருக்கும். ஆனால் இதில் வந்து 22 வாஷ் சைக்கிள் கொடுத்துருக்காங்க. அவுட்டோர், ஆக்டிவேர், கலர்ஸ்னு புதுசாக நிறையா இருக்குது. எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். அது பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு டச் சென்சிட்டிவ் பட்டன் இருக்குது. ஒன்று வந்து பவர் பட்டன், இன்னொன்று வந்து ப்ளே ஆர் பாஸ். 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து ஒரு பிரைட்டர் டிஸ்பிளே. என்கிட்ட இருக்க வாஷிங் மிஷின்லாம் இந்த அளவுக்கு பிரைட்டே இல்லை. இது வந்து ஒரு பிரைட்டர் டிஸ்பிளே. நீங்கள் இன்டோர் வச்சுருந்தாலும் சரி, இல்லை பால்கனியில் வச்சு வாஷ் பண்ணாலும் டிஸ்பிளே ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. இதுலேயுமே டச் சென்சிட்டிவ் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதாவது டெம்பரேச்சர் நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணணும், இல்லை ஸ்பின் சைக்கிள் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே இதிலே வந்து டச் சென்சிட்டிவ் பட்டன்ஸ் இருக்குது. இப்போ இந்த வாஷிங் மிஷினுடைய இன்ட்ரெஸ்டிங் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி. எஸ், உங்கள் வாஷிங் மிஷின் வந்து இன்டெலிஜென்ட்டாக வந்து உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த ஏஐ டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது, அதாவது வந்து எப்படி நம்ம துணி போடுறோம் அப்படிங்கிறது வந்து இது 10 வாஷ் சைக்கிள் வந்து இது வாட்ச் பண்ணும். நம்ம எந்த மாதிரி செட்டிங் சூஸ் பண்ணுறோம், என்ன டெம்பரேச்சர் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இது வாட்ச் பண்ணி கேலிப்ரேட் பண்ணி அனலைஸ் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி வந்து வாஷ் பண்ணுறது தான் இந்த ஏஐ டெக்னாலஜி. அதோட இந்த வாஷிங் மிஷினில் இன்பில்ட் வைஃபை கொடுத்துருக்காங்க. அதனால எங்கே இருந்தனாலும் இந்த வாஷிங் மிஷினை நீங்கள் ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ண முடியும். நீங்கள் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை iOS ஃபோன் யூஸ் பண்ணாலும் ரெண்டு இதுலையுமே கம்பேட்டபிளாக இருக்கும். வெறும் ஸ்மார்ட் திங்ஸ் ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் வழியாகவே இந்த வாஷிங் மிஷினை நீங்கள் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். என்ன சைக்கிள் வேணும்னு நீங்கள் சூஸ் பண்ணலாம், என்ன டெம்பரேச்சரில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணலாம். அதோட வாஷிங் மிஷின் ரன் ஆகிற ஸ்பீட் எல்லாமே வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த வாஷிங் மிஷினில் இருக்குது. அதே உங்களை தவிர வேறு யாராவது இந்த வாஷிங் மிஷினை யூஸ் பண்ணணும், அவங்களுக்கு வந்து எந்த சைக்கிள் செலக்ட் பண்ணணும், இது வரைக்கும் வாஷிங் மிஷின்லேயே ஆன் பண்ணலை அப்படின்னாலுமே இதை யூஸ் பண்ணுற மாதிரி வந்து லாண்ட்ரி ரெசிபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த லாண்ட்ரி ரெசிப்பியில் என்ன டைப் ஆஃப் கிளாத் நீங்கள் போட போகிறீங்க, பெட்ஷீட்டா இல்லைனா பிளாங்கெட்டா, அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதோட கலர் என்ன, மிக்ஸ்டு கலரா இல்லைனா ஒயிட்டா, அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சாயில் லெவல், அதாவது வந்து அழுக்கு எவ்வளோ இருக்குது, ஹெவியாக இருக்குது அப்படின்னா ஹெவி நீங்கள் செலக்ட் பண்ணி இதெல்லாம் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு எந்த சைக்கிள் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அதுவே உங்களுக்கு ஆப்ஷன் பண்ணி நீங்கள் ஈஸியாக துவைச்சிடலாம். இது எல்லாத்த விட இந்த வாஷிங் மிஷினில் எனக்கு பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க கொடுத்துருக்க Ecobubble டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம டிட்டர்ஜென்ட், அது பவுடராக இருக்கட்டும் லிக்விடாக இருக்கட்டும், அதை நம்ம போட்ட உடனே வந்து உங்களுக்கு சாம்சங் வாஷிங் மிஷினில் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டிட்டர்ஜென்ட் பபிள்ஸாக மாறும். அதாவது நுரை நல்லா வந்து ஈஸியாக துணிக்குள்ளே வந்து அது பெனட்ரேட் ஆகிட்டு டர்ட்டை வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணுது. நான் ட்ரையும் பண்ணி பார்த்தேன். ஃபேப்ரிக் நல்லாவே இருக்குது. அதே சமயத்தில் கலர் போகலை, டெக்ஸ்சர் நல்லாவே இருக்குது இந்த மாதிரி மெத்தடில் துவைக்கும் போது. அதனாலே கரண்ட் ரொம்ப மிச்சமாகும்.
ஆகும், உங்களுக்கு எனர்ஜியும் சேவ் ஆகும். இது வந்து உங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங்கோட வந்திருக்கு. அதோட வந்து கரண்ட் எவ்வளோ இது கன்சியூம் பண்ணுது அப்படிங்கிறத ஆப்லேயே நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத ஆப்லேயே உங்களுக்கு காட்டிடும். இது எல்லாத்த விட ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாஷிங் மிஷினில் டிஜிட்டல் இன்வெர்ட்டர் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இதனால வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். லேட்டஸ்ட் டெக்னாலஜி, அது மட்டும் இல்லை 20 வருஷம் வாரண்டியும் கொடுக்குறாங்க. இந்த வாஷிங் மிஷினில் வேகமாக துணி துவைக்கணுமா, அதுக்கும் செட்டிங் இருக்குது, குவிக் வாஷ் செட்டிங். இது கூடவே ஹைஜீன் ஸ்டீம் வாஷ் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் துணி போட்டு அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா 99.9% பாக்டீரியா அலர்ஜன்ஸ் அந்த ஸ்டீமில் ரிமூவ் ஆகிடும். இந்த வாஷிங் மிஷினில் நீங்கள் டைமும் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, வெளியே போகிறீங்க அப்படின்னா வந்து டிலே எண்டுன்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதோட நீங்கள் பேரண்ட்ஸாக இருக்கீங்க, குழந்தை வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து டக்குன்னு ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சைல்ட் லாக்கும் அவைலபிளாக இருக்குது. அவங்களுடைய துணியை வந்து சாஃப்டாக துவைக்கிறதுக்கு பேபி கேர் வாஷ் சைக்கிளும் அவைலபிளாக இருக்குது. ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாஷிங் மிஷினில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் இருக்குது. எனக்கு மற்ற வாஷிங் மிஷினில் அது இருக்கா என்ன அப்படின்னு தெரியல, ட்ரம் கிளீனிங். ஏன்னா வந்து வாஷிங் மிஷின் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். ஆனால் உள்ளே இருக்கிற ட்ரம் வந்து எப்போ க்ளீன் பண்ணுறது, அது க்ளீனாக இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த வாஷிங் மிஷின் நமக்கே அலர்ட் கொடுக்கும், ட்ரம் கிளீனிங் ப்ராம்ப்ட். எஸ், உங்கள் ட்ரம்மை நீங்கள் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுவே மெசேஜ் தரும். 2 லாங்குவேஜில் இருக்குது. அப்போது நம்மளுடைய ட்ரம்மை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சாம்சங் AI Ecobubble ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின் டிஜிட்டல் இன்வெர்ட்டரோட எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். நிறைய புது ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க. ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.